டைம் வந்து உங்கள்கிட்ட சொல்லியிருப்பாங்களா அட்டக தினேஷ்க்கு நீங்கள் வந்து ஒரு பேரா பண்ணணும் அப்படின்னு, அது எப்படி இருந்தது அந்த மொமெண்ட்? தினேஷ் சார் படம்னே தெரியாது, ரேண்டமாக ஒரு ஆடிஷன் கொடுக்குறப்ப இது வந்து சாரோட படம் இந்த மாதிரி நான் ஃபர்ஸ்ட் நினைச்ச பிராங்க் தான் பண்றாங்க போல சும்மா. இது உங்க படத்துல பிராங்க்ஸ்டர் ராகுல் நடிச்சிருக்காரு, அதனால நீங்க பிராங்க் பண்றான்னு நினைச்சீங்க. இல்ல ஒருவேளை பிராங்க்ஸ்டர் ராகுல் வந்து அந்த ஆடிஷனுக்கு வந்திருந்தா நீங்க நினைக்கலாம். வேற ஒரு நம்பர்ல இருந்து கால் வந்துச்சு, இந்த மாதிரி நீங்க செலக்ட் ஆயிட்டீங்க. செலக்ட் என்ன படம் சார், என்ன ப்ரொடக்ஷன், நான் எப்ப வந்தேன்னு தெரியல, கொஞ்சம் சொல்லுங்க சார் அப்படின்னு. அப்படி நான் டெய்லி 10 ப்ரொடக்ஷன் ஆஃபீஸ் போறேன், இல்ல ஏகப்பட்ட ஆடிஷன்ஸ் அட்டெண்ட் பண்றேன், நீங்க என்ன படம் சார்? இது ரொம்ப இல்ல, இது போன வாரம் வெள்ளிக்கிழமை வந்தீங்களா? அந்த கோடம்பாக்கம் பிரிட்ஜ் பக்கத்துல வந்தீங்களா? ஆமா ஆமாமா, நீங்க கூட சொன்னீங்களே இந்த பெரிய ஹீரோன் அதுவா? அதுதான் அப்படிதான் கேட்டேன் ஆக்சுவலா. அப்படியா? லிட்டரலா அப்படிதான் கேட்டேன். நான் வந்து ரொம்ப கேட்டுட்டே இருக்கேன் சார், நான் ஒழுங்கா பண்றேன். நான் வந்து டைரக்டர் சார் கிட்ட கேட்கல, ஏன்னா அவங்களாம் எங்கேயோ இருக்காங்க, ஃபாலோ ஷாட் போயிட்டு இருக்கு. ஸோ அதனால நான் கேட்டு இருக்கேன் சார், நான் ஒழுங்கா பண்ணணும். அம்மா அதெல்லாம் ஒண்ணுமே இல்லம்மா, நல்லா பண்றமா, நீ நல்லா பண்றமா அப்படின்னு சொல்லிட்டு அவரு தான் வந்து அட்டக தினேஷே லைட்டா இமிட்டேட் பண்ணி வேற காமிக்கிறீங்களா? அது ரொம்ப சைலண்டா ஒன்று பேசுவார். ஒன்றும் இல்லை ஒன்றும் இல்லை ஒன்றும் இல்லை ஒன்றும் இல்லை அப்படிதான் நார்மலாக. ஆமா அப்படிதான் பேசுறாரு. நல்லா பண்றீங்க அப்படின்னு, அந்த மாதிரி நீங்க ஒன்றும் அதெல்லாம் ஒன்றும் இல்லை, நல்லா பண்றீங்க அப்படின்னு இப்படிதான் சொல்லுவாரு. திரைக்குறள் நேயர்களுக்கு வணக்கம். சமீபத்தில் திரைக்கு வந்து மிக வெற்றிகரமாக ஓடிக்கொண்டிருக்கிற கருப்பு பல்சர் அப்படிங்கிற படம். இந்த கருப்பு பல்சர் அப்படிங்கிற டைட்டிலே ரொம்ப வித்தியாசமாக இருந்தது. ஏன்னா அந்த பல்சர் வச்சு ஒரு பழைய கதை ஒன்று இருக்குது, நம்ம எல்லாத்துக்குமே தெரியும், பொல்லாதவன். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த கருப்பு பல்சர் வந்து ஒரு பயங்கர சென்டிமெண்ட் கலந்த ஒரு எமோஷனலான ஒரு ஆக்ஷன் படம் அப்படின்னு சொல்லலாம். அந்த படத்தில் அட்டகத்தி தினேஷுக்கு ஜோடியாக நடித்த ஒரு அருமையான கதாநாயகி வந்திருக்கிறாங்க, மதுனிகா. அவங்க வணக்கம், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். நல்லா இருக்கீங்களா? ஓகே ஃபைன். நான் மதுனிகாவுக்கு என்ன ஊர், சொந்த ஊர்? ஒரு பாண்டிச்சேரி. பாண்டிச்சேரி, ஆஹா ஓகே. பாண்டிச்சேரினா அப்போ நீங்கள் என்ன பாதி ஃப்ரெஞ்ச் சிட்டிசன் பாதி தமிழ் அந்த மாதிரியா? அப்படிலாம் இல்லை, ஃபுல் தமிழ் தான். பாண்டிச்சேரி அங்கே ஃபுல்லாக 12th வரைக்கும் அங்கே படித்தேன். சென்னை அதுக்கப்புறம் ஷிஃப்ட் ஆயாச்சு. ஓகே. அப்போ இங்கே படித்ததெல்லாம் எங்கே? காலேஜ் எத்திராஜில் முடித்தேன். ஸோ முடிச்சுட்டு அப்படியே எப்படி இந்த நடிக்கணும் என்ற அந்த ஆர்வம்? அது இப்போல்லாம் வந்து நிறைய பேர் வந்து நடிக்கிறதுக்கு முன்னாடியே வந்து இந்த இன்ஸ்டாகிராம், சோஷியல் மீடியா இன்ஃப்ளூயன்சஸ் அதெல்லாம் பண்ணி அதுக்கப்புறம் தான் வந்து இப்போ அதுதான் ஐடி கார்டு மாதிரியே. ஸோ ஒரு இடத்துக்கு போய் நம்ம போய் கேட்குறோம் அப்படின்னா நீங்கள் என்ன மாதிரி உங்களுக்கு ஃபாலோவர்ஸ் இருக்காங்க, எவ்வளோ தூரம் என்னென்ன பண்ணுவீங்க அப்படின்னா. அப்புறம் இப்போ இருக்க நிறைய பேர் வந்து டெலிவிஷனில் ட்ரை பண்ணுறாங்க. பட் திரைப்படத்தில் குறிப்பாக அப்போ நீங்கள் வந்து உங்களுடைய முதல் படம் அப்படின்னு சொல்லும்போது மேதகு படம் சொன்னீங்க. ஸோ அப்படி மேதகு படம் வந்து ஒரு பெரிய ஒரு ஒரு லெஜெண்டை பற்றின ஒரு ஸ்டோரி. அந்த ஸ்டோரியில் ஒரு முக்கிய கதாபாத்திரம். ஸோ இப்போ வந்து ஒரு செகண்ட் லீடாக பண்ணுறதுக்கு ஒரு அந்த படத்தில் ஒரு செகண்ட் லீட் நான் சொல்ல முடியாது, எக்ஸாக்டாக அட்டக தினேஷ்க்கு லீடு பேரா, ஒரு பேரா அது கேரக்டர். எப்படி இந்த மாதிரி ஒரு இன்ட்ரெஸ்ட் ஃபர்ஸ்ட் சினிமா மேலே அப்படின்னு இன்ட்ரெஸ்ட் என்ன காரணம்? இல்லை, எனக்கு வந்து ஒரு 7th 8th படிக்கும் போதுலேருந்து ட்ராமா, டான்ஸ் இந்த மாதிரி ஸ்கூல் டைம்ஸில் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணி அந்த கைத்தட்டல், ஓ நீங்கள் சூப்பராக பண்ணுறீங்க, செமையாக இருக்குது, அந்த என்கரேஜ் பண்ணுறதெல்லாம் வந்து ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. விளையாட்டுத்தனமா ஆரம்பிச்சது தான். ஐயோ நல்லா இருக்குல்ல இது, ஒருத்தவங்க நம்மளை பற்றி, ஓ அந்த பொண்ணு செம்மையாக ஆடினால, இந்த கிளாஸ் ஸ்டூடெண்ட் வந்து சூப்பரா, அந்த ஒரு பெருமை அதெல்லாம் நல்லா இருந்துச்சு. ஸோ அப்படியே வந்து நான் வந்து ஸ்டார்ட் பண்ணது தான், விளையாட்டுத்தனமாக ஸ்டார்ட் பண்ணது தான். ஆனால் எனக்கு எங்கே போய் எப்படி ஸ்டார்ட் பண்ணுறதுன்ற ஐடியா சுத்தமாக இல்லை. ஸோ ஏன்னா 12th வரைக்கும் ஃபுல்லாக பாண்டிச்சேரி தான். நான் பாண்டி விட்டு 12th வரைக்கும் சீரியஸ்லி நான் எங்கேயுமே தாண்டினதே கிடையாது, சென்னையெலாம் பார்த்ததே கிடையாது. ஸோ அப்புறம் என்னோட ஃப்ரெண்ட் ஒருத்தவங்க வந்து, அந்த ஃப்ரெண்டோட அக்கா வந்து சென்னையில் தான் படித்தாங்க, WCCயில் படித்தாங்க. ஸோ அப்படி வந்து கொஞ்சம் காலேஜெலாம் விசாரிச்சு எப்படி போனால் என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு WCCலேயே சீட்டு கிடைச்சா அந்த அக்கா ஹெல்ப் பண்ணுவாங்க. இல்லைன்னா அதே ரோட்ல கொஞ்சம் தள்ளிக்கிளி இருந்தால் கூட பரவாயில்ல, எத்திராஜ் இருந்தால அதே மாதிரியா? அது அங்கே இங்கே எல்லா இடத்துலையுமே அப்ளிகேஷன் போட்டிருந்தேன். எத்திராஜில் எனக்கு கிடைச்சது. அப்படியே. என்ன டிகிரி படிச்சது அப்போ? விஷுவல் கம்யூனிகேஷன். விஷுவல் கம்யூனிகேஷன். அப்போ அதுவும் சினிமா சம்மந்தப்பட்டது. வேற நான் விசாரிச்சேன், சரி என்ன படிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. விஸ்காம் தான் காமனா வந்து சினிமாக்குள்ள போறதுக்கான ஒரு ஓப்பனிங்கா ஹெல்ப் பண்ணும் அப்படின்றதுனால அப்படியே ஜாயின். ஓகே. வேற சினிமாவுக்குள்ள இந்த மாதிரி ஆக்டிங் தான் போகணும்னு இன்ட்ரெஸ்டா இல்ல டெக்னீஷியனா போகணும்? நான் வந்து ஆக்டிங் தான் இன்ட்ரெஸ்ட். ஆக்டிங் தான் ஃபுல்லாவே. ஸோ அதுக்கான வழி எப்படி போறதுன்றது தான், ஒரு விஸ்காம் போனா கான்டாக்ட் கிடைக்கும்ன்ற மாதிரி நான் என்னோட அப்ப இருக்கிற மைண்ட் செட்டுக்கு சரி ஓகே அப்படின்னு. சரி, இப்போ விஸ்காம் போயாச்சு, விஸ்காம் படிச்சாச்சு. எப்படி இந்த கான்டாக்ட் ஆரம்பிச்சது சினிமாவில்? அதாவது நான் இன்ஸ்டாகிராமில் ஒரு வீடியோ போட்டேன், அதை பார்த்தாங்க, இல்லை ஃபேஸ்புக்கில் வந்து வீடியோ போட்டேன், அந்த மாதிரி? இப்போ வந்து இன்ஸ்டா எதுவுமே ஃபேமஸ் கிடையாது, ரீல்ஸ் மட்டும்தான் இப்போ ஃபேமஸ். ஸோ டிக்டாக் ஃபேமஸ்.
டிக்டாக் ஆமா அதே மாதிரி கோவிடுக்கு முன்னாடி நிறுத்திட்டாங்க. கோவிட் வந்ததுனால நிறுத்திட்டாங்க. அப்ப அதெல்லாம் ஃபேமஸே கிடையாது. ஷார்ட் ஃபிலிம்ஸ் தான், கான்டெக்ட்ஸ் தான். அப்படியே வந்து இப்ப அவங்களுக்கு ப்ராஜெக்ட் பண்ணி கொடுக்கறது, SRM பசங்களுக்கு ப்ராஜெக்ட் பண்ணி கொடுக்கறது. என்னோட ஃப்ரெண்ட்ஸ் கொஞ்சம் அங்க இருந்தாங்க, லாயலால ஃப்ரெண்ட்ஸ் இருந்தாங்க. ஸோ அப்படி ப்ராஜெக்ட் பண்ணி கொடுத்து அங்கேருந்து ஒரு கேஸ்டிங் டைரக்டரை பிடிச்சி அந்த மாதிரி தான் உள்ள. பட் பரவாயில்ல, அது ஒரு நல்ல ஒரு டெவலப்மெண்ட் அப்படியே. ஸோ அது மாதிரி இப்போ இந்த முதல் படம் மேதகு எப்படி வாய்ப்பு கிடைச்சது? ஆக்சுவலாக மேதகு வந்து கிட்டு அண்ணா அசிஸ்டன்ட் டைரக்டர் வந்து என்னோட ஃப்ரெண்டு ஒருத்தவங்க. ஸோ அவங்க வந்து என்னை வந்து கால் பண்ணி ஆக்சுவலாக ஷூட் போகிறாங்கன்னா ஏதோ ஒரு அந்த கேரக்டர் பண்ணுறவங்க அந்த டைமில் செட் ஆகலை போல் அவங்களுக்கு. ஸோ அப்படி வந்த வாய்ப்பு தான் எனக்கு. இது எனக்குன்னு வரல, வேற ஒருத்தவங்களுக்கு போல அது எனக்கு வந்துடுச்சு. அப்படியே அது மாதிரி தான் ஆரம்பிச்சது. ஆமா, அந்த மாதிரி தான் ஆரம்பிச்சது. ஓகே. அண்ட் கம்மிங் பேக், இப்போ ரிலீஸ் ஆகிருக்கிற இந்த கருப்பு பல்சர், இந்த கருப்பு பல்சருங்கிற அந்த டைட்டில் கேட்டோடனே வந்து ஏன்னா இது எப்படி இது ஒரே மாதிரி டைட்டில் இருக்கே அப்படின்னு ஒரு சிந்தனை இருந்தது. பட் இது வந்து ஸ்டோரி கம்ப்ளீட்லி டிஃப்ரெண்ட்டு. இது வந்து ஒரு கொஞ்சம் ஒரு நேச்சுரல் த்ரில்லராகவும் இருக்கும், அதே சமயத்தில் ஒரு ஆக்ஷன் கலந்த படம். ஃபர்ஸ்ட் ஹாஃப் ஃபுல்லாக வந்து ரொமான்டிக் படம். பட் ட்ரெய்லர் பார்த்தப்ப எல்லாரும் ஓரளவுக்கு தெரிஞ்சுக்கிட்டாங்க. அப்போது இந்த மாதிரி ஒரு வாய்ப்பு ஃபஸ்ட் டைம் வந்து உங்கள்கிட்ட சொல்லியிருப்பாங்களா, அட்டகு தினேஷ்க்கு நீங்கள் வந்து ஒரு பேரா பண்ணணும் அப்படின்னு. ஸோ அட்டகு தினேஷ் வந்து ரொம்ப வருஷமாக இப்போ நடிச்சிட்ருக்காரு. அப்போ அவருடைய சமீபத்தில் அவரோட வெற்றி படங்கள்லாம் எல்லாருமே பார்த்துருப்பாங்க. அது எப்படி இருந்தது அந்த மொமெண்ட் ஃபர்ஸ்ட் வந்து சொன்னப்போ? எனக்கு ஃபர்ஸ்ட் நான் இந்த ஆடிஷன் போய் தான் செலக்ட் ஆனேன். நான் ஒரு கேஸ்டிங் டைரக்டர் மூலமா போயிட்டு அப்படிதான் நான் ஆடிஷன் கொடுத்தேன். அது எனக்கு தினேஷ் சார் படம்னே தெரியாது. ரேண்டமா ஒரு ஆடிஷன் கொடுக்குறப்ப இது வந்து சாரோட படம் இந்த மாதிரி நான் ஃபர்ஸ்ட் நினைச்சேன் பிராங்க் தான் பண்றாங்க போல, சும்மா. இதே படத்துல பிராங்க்ஸ்டர் ராகுல் நடிச்சிருக்காரு, அதனால நீங்க பிராங்க் பண்றான்னு நினைச்சீங்க. பிராங்க்ஸ்டர் ராகுல் வந்து அந்த ஆடிஷனுக்கு வந்திருந்தா நீங்க நினைக்கலாம். இல்ல ஆக்சுவலா என்னன்னா நிறைய அவரை பார்த்தோன்னே தெரிஞ்சிருக்கோம்ல. இல்ல நான் அவருக்கும் எனக்கும் காம்பினேஷனே கிடையாது. அங்க இது மீட்டிங் ப்ரெஸ் மீட் அதெல்லாம் நான் பார்த்திருக்கேன், டப்பிங்ல பார்த்திருக்கேன், அவ்வளவுதான். எனக்கு என்ன தோணுச்சுன்னா நார்மலா வந்து ஓகேம்மா செலக்டட்மா, இது பெரிய படமா அப்படிதான் சொல்லுவாங்க எல்லாரும். பெரிய படம், நீங்க இதை பண்ணிட்டீங்கன்னா உங்க லைஃப் நெக்ஸ்ட் வேற எங்கேயோ போயிடும் அப்படிதான் சொல்லி எல்லாருமே சொல்லுவாங்க. ஸோ அந்த மாதிரி ஏதோ ஒரு படம் அப்படின்ற மாதிரிதான் நான் யோசிச்சேன். அதுக்கப்புறம் கொஞ்ச நாள் கழிச்சு ஒரு கால் வந்துச்சு எனக்கு, நீங்க வந்து செலக்ட் ஆயிட்டீங்க அப்படின்ற மாதிரி. செலக்ட் ஆயிட்டனா அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. எனக்கு ரொம்ப ஷாக்கிங்கா இருந்துச்சு. ஆமா, யூஆர் செலக்டட் அப்படின்னே. செலக்டட் யாரு சரி ஹீரோ அப்படின்னு நான் கேட்டேன். முதல்ல எனக்கு வந்து எந்த ப்ரொடக்ஷன் யாருக்கிட்ட இருந்து இந்த கால் வருது இல்ல, நீங்க ஆடிஷன் அட்டெண்ட் சொல்லிட்டாங்களா நீங்க லீட் பேரா ஒன்னு பண்றீங்கன்னு சொல்லிட்டாங்க. அதான் பெரிய ஹீரோன்னு சொன்னாங்க. அவருக்கு நீங்க பேரா பண்றீங்கன்னு சொல்லிட்டாங்க. பேரு, ஆனா பெரிய லீடு, அவர் பெரிய ஹீரோ, அவருக்கு நீங்க பேரா தான் பண்ணுவீங்க அப்படின்னு தான் சொல்லி ஆடிஷன் பண்ணாங்க. பட் சார் தானே எனக்கு தெரியாது, தினேஷ் சார்னு எனக்கு தெரியாது. அதுக்கப்புறம் வந்து ஒரு ரேண்டமா ஒரு கால், ஒரு நாள் கால். அது ஆக்சுவலா இந்த ஆடிஷன்லாம் முடிச்சு ஒரு 5-7 டேஸ்க்கு மேலே ஆயிடுச்சு. எனக்கு தெரியல யாருன்னு சொல்லிட்டு வேற ஒரு நம்பர்ல இருந்து கால் வந்துச்சு. இந்த மாதிரி நீங்க செலக்ட் ஆயிட்டீங்க. செலக்ட் என்ன படம் சார், என்ன ப்ரொடக்ஷன், நான் எப்போ வந்தேன்னு தெரியல, கொஞ்சம் சொல்லுங்க சார் அப்படின்னு. அப்படி நான் டெய்லி 10 ப்ரொடக்ஷன் ஆஃபீஸ் போறேன், இல்ல ஏகப்பட்ட ஆடிஷன்ஸ் அட்டெண்ட் பண்றேன், நீங்க என்ன படம் சொல்ல. இது ரொம்ப இல்ல இது வந்து தலைகீழா இருக்கும். அதாவது எப்படின்னா, நாங்க ஒரு ப்ரொடக்ஷன் பேசுறோமா, உங்களுக்கு அந்த வாய்ப்பு எது, நான் தேர்ஸ்டே வந்தேனா இல்ல ஃப்ரைடே வந்தேனா, அந்த ப்ரொடக்ஷன் கம்பெனியா எதுன்னு சொல்லுங்க அப்படின்னு. போற 100 கம்பெனி சார், உண்மையாலுமே சொல்ல போனா அது ஒரு நல்ல விஷயம் தானே. 4-5 இடத்துல ஆடிஷன் போறோம், நம்ம அதுக்கான தேடுதல் இருக்கு, அது நல்ல விஷயம் தான். அந்த மாதிரி கேட்டோன்னே இந்த மாதிரி அன்னைக்கு போன வாரம் வெள்ளிக்கிழமை வந்தீங்களேம்மா, அந்த கோடம்பாக்கம் பிரிட்ஜ் பக்கத்துல வந்தீங்களா? ஆமா ஆமாமா, நீங்க கூட சொன்னீங்களே இந்த பெரிய ஹீரோன், அதுவா? அதுதான், அப்படிதான் கேட்டேன் ஆக்சுவலா. அப்படியா? லிட்டரலா அப்படிதான் கேட்டேன் நானு. பெரிய ஹீரோன் யாரோ சொன்னீங்களே, யாரு சார் பண்றான்னு. அட்டகத்தி தினேஷா அப்படின்னு ஆயிடுச்சு. எனக்கு ஒரு மாதிரி குஷி ஆயிடுச்சு. ஸோ அதுக்கப்புறம் அந்த அப்படியே ப்ராசஸ் போய் நான் நினைச்சேன் ஷூட் தள்ளி போகும். ஏன்னா நிறைய டைம் அந்த மாதிரி ஒரு டேட் ஃபிக்ஸ் பண்ணுவாங்க, ஒரு டேட் போகாது கரெக்டாக. ஆனால் அவங்க சொன்ன டேட்டுக்கு கூப்பிட்டுட்டாங்க. கூப்பிட்டோன்னே அந்த ஃபர்ஸ்ட் ஷாட்லாம் வந்து நான் உண்மையுமே ஒரு கூட தான் நடிக்க போறேன்னா, உண்மையுமே நடிக்க போறேன்னா அப்படின்ற மாதிரி இப்படிதான் இருந்துச்சு எனக்கு போய் அங்கே பார்க்குற வரைக்கும். அதுக்கப்புறம் நான் தான் நடிக்கிறேன் அப்படின்ற மாதிரி ஆயிடுச்சு. ஓகே. தினேஷ் எப்படி, தினேஷோட ஃபர்ஸ்ட் காம்பினேஷன்? தினேஷ் வந்து அட்டகு, நீங்கள் சொன்ன மாதிரி அட்டகு தினேஷ்னு போகிறோம். ஸோ அந்த படத்தில் ஆரம்பிச்சு, அந்த படத்தில் அவர் கூட நடித்த ஒன் ஆஃப் த ஹீரோயின் ஐஸ்வர்யா ராஜேஷ். ஆமாம், அதில் இதே மாதிரி செகண்ட் ஹீரோயின் அவங்க இன்னைக்கு பெரிய பீக்கில் இருக்காங்க. ஸோ அதனால் தினேஷ் வந்து அவருடைய எல்லா படங்களுமே கதைக்கு ஏற்ற கதாநாயகிகள் இருப்பாங்க. ஸோ அந்த கதையின் நாயகன் தான் தினேஷ் பொறுத்த வரைக்கும். ஸோ நல்ல ஒரு வெரி வெல் ட்ரெயின்ட் ஆக்டர்.
அதில் டவுட்டே கிடையாது. ஆமா எந்த கதாபாத்திரம் என்ன மாதிரி எடுக்கிறாங்கிறத கரெக்டாக செய்வார். ஸோ இந்த படம் எப்படி இருந்தது, அவருடைய ஃபர்ஸ்ட் ஒர்க் பண்ணது? இல்லை எனக்கு ரொம்பவே ஹாப்பியாக இருந்துச்சு முதல் விஷயம். ஏன்னா நம்ம இவ்வளோ கஷ்டப்பட்டு ஒரு இத்தனை ஆடிஷன்ஸ் அட்டென்ட் பண்ணி ஒரு பெரிய ஹீரோ கூட, அவரும் அதுவும் இல்லாமல் அவர் படம்லாம் நம்ம பார்த்து தான் வளர்ந்துருப்போம். லைக் விசாரணையாக இருக்கட்டும், குக்குவாக இருக்கட்டும், ஒரு நாள் கூத்தா இருக்கட்டும், இந்த மாதிரி நிறைய படம் நல்லா இருக்கும். அவரோட ஆக்டிங் பார்க்கும் போதே சூப்பராக இருக்கும். அதை நான் கிட்ட பார்க்குறேன்ற இதுவே எனக்கு வந்து ரொம்ப ஒரு செம்ம எக்ஸ்பீரியன்ஸாக இருந்துச்சு. ரொம்ப காம், அவர் ரொம்ப காம். நான் கேட்டால் பதில் நல்லா பேசுவார், சொல்லி கொடுப்பாரு. சார் நான் ஆக்சுவலாக நான் அவர் சும்மாவே விடல அந்த ஸ்பாட்ல. ஏன்னா சார் நீங்க ரஜினி கூட நடிச்சிருக்கீங்க, இங்க இவரு கூட நடிச்சிருக்கீங்க, எப்படி சார் உங்க எக்ஸ்பீரியன்ஸ்? ஆமால கபாலில ரஜினி சார். ஆமா அது ஒன்று கேட்டுருந்தோம்ல. ஏன்னா எப்பவுமே அந்த பெரிய பெரிய ஆர்டிஸ்டோட காம்பினேஷன் நடிச்சிருக்கும் போது அது எப்படி சார் இருந்தது? ரொம்ப தொல்லையும் பண்ண முடியாது, பட் ஆனால் நான் தொல்லை பண்ண வரேன், கேட்டுட்டுலாம் இருந்தேன். இந்த மாதிரி சொல்லுங்க சார், கொஞ்சம் உங்க எக்ஸ்பீரியன்ஸ் சொல்லுங்க சார் அப்படின்னா, அதெல்லாம் கடந்து போயிடணுமா, அதெல்லாம் அப்படிதான், அப்படி ரொம்ப காமாக தான் பேசுவார். அவர்கிட்ட இருந்து வார்த்தை வர வைக்கிறதுக்குள்ள நான் தான் கொஞ்சம் கஷ்டப்பட்டேன், அவரை ரொம்ப கஷ்டப்படுத்திட்டேன். ஓகே. அண்ட் இந்த படத்துல உங்களோட நடிச்ச வெவ்வேறு நடிகர்கள்லாம் யாராரு கூட பெர்ஃபார்ம் பண்ணவங்க? அஜய் சார். யாரோட காம்பினேஷன்? வில்லன் அஜய் சார். அவரு கூட காம்பினேஷன் இருந்துச்சு. மத்தபடி எனக்கு பெருசா மன்சூர் சார் கூடயோ இல்ல மத்தவங்க கூட, ஏன்னா நான் வந்து வரது எல்லாமே பிளாஷ்பேக்ல வரேன். மன்சூர் வந்து அந்த இந்த கரண்ட்ல இருக்காரு. நான் பிளாஷ்பேக்ல இருந்ததுனால என்னோட போர்ஷன் கொஞ்சம் சின்னதுதான், பட் அந்த போர்ஷனே நல்லா இருக்கும் அது. ஓகே. ஸோ அது இப்போ என்ன மாதிரியான அப்ரிசியேஷன் யார்கிட்ட இருந்து வந்தது? எனக்கு வந்து என்னோட கூட இருக்கவங்க நிறைய டைரக்டர்ஸ் கிட்ட இருந்து வந்துச்சு, நல்லா பண்ணியிருக்கீங்கன்னு சொல்லிட்டு. எனக்கு வந்து இதுக்கப்புறம் வந்து இது எனக்கு ஒரு ஓப்பனிங்கா இருக்கும்னு நான் நினைக்கிறேன். நம்ம இந்த மூவி வச்சு அடுத்தது பிச் பண்றதுக்கோ இல்லை மைட் பி. ஏன்னா இப்போ வந்து உங்களுக்கு சினிமா வந்து ஆக்ஷனு கமர்ஷியலுங்கிறத விட இல்லை, ஒரு ஃபேமிலி ஓரியன்டு, ஒரு நல்ல ட்ராமா, நல்ல கதைகளுக்கு இப்போ நிறைய முக்கியத்துவம் கொடுக்குறாங்க. அப்போ இந்த மாதிரி ஆனால் அந்த ஃப்ளாஷ்பேக்கில் ஒரு போர்ஷன் சின்ன போர்ஷனாக இருந்தாலும் அந்த கேரக்டர் பார்க்கும்போது ஓகே இந்த கேரக்டருக்கு அவங்க நல்லா இருப்பாங்க அப்படிங்கிற ஒரு இருக்கும். கண்டிப்பாக இது வந்து ஒரு மிகப்பெரிய ஓப்பனிங்காக இருக்கும், அதில் டவுட்டே கிடையாது. ஏன்னா இப்போ அந்த மாதிரி ஜானர் ஆஃப் ஃபிலிம்ஸ் நிறையா இருக்கும். முன்னாடி வந்து வெறும் ரொம்ப கமர்ஷியலான படங்கள்னு சொல்லுவாங்கல்ல, ஒரு ஆக்ஷன் ஹீரோ, பெரிய வில்லன், பெரிய இது அப்படி தான் வந்தது. இப்போல்லாம் சின்ன சின்ன கதைகளை கான்சன்ட்ரேட் பண்ணுறாங்க. ஸோ அப்படி கதையை கான்சன்ட்ரேட் பண்ணும்போது கண்டிப்பாக உங்களுக்கான வாய்ப்புகள் வந்து நிறையவே வரும், அதில் டவுட்டே கிடையாது. அண்ட் இந்த மாதிரி படங்கள் நடிக்கும் போது இல்லை, நடிக்கிறப்போ ஃபார் எக்ஸாம்பிள் வந்து இப்போ ஃபஸ்ட் டைம் ஒரு ஆர்டிஸ்டோட நடிக்கிறோம், ஒரு பெரிய ஆக்டரோட நடிக்கிறோம். அப்போ நடிக்கும்போது நமக்கு இருக்கிற ஹெசிடேஷனு, அதுக்கப்புறம் டவுட்டு. இப்போ அவர் வந்து சமயத்தை டேக் ஓகேன்னு இருப்பாங்க, ஐயோ நம்ம சரியாக பண்ணலையே, திருப்பி ஒரு தடவை கேட்கலாமா வேணாமா, அது மாதிரிலாம் வந்ததா? அது மாதிரி இருந்தாலும் அவங்க என்ன சொன்னாங்க? வந்துச்சு. எனக்கு வந்து அந்த ஒரு இதில் டைலாக் கொஞ்சம் பெருசாக இருந்துச்சு. நான் பேசினது வந்து ஏதோ ஒரு மாதிரி கொஞ்சம் விட்டு விட்டு பேசின மாதிரி இருந்துச்சு அந்த டைலாக். ஸோ நான் அப்போ யோசிச்சிட்டே இந்த சார்கிட்ட கேட்கலாமா வேணாமா. ஏன்னா அது வந்து பைக் சீன், மறுபடியும் வந்துட்டு கொஞ்சம் லாங்காக போகணும், பைக்கில் வந்து எடுத்துகிட்டே இருக்காங்க எல்லாரும். நான் வந்து ரொம்ப கேட்டுட்டே இருக்கேன், சார் நான் ஒழுங்காக பண்ணுறேன். நான் வந்து டேரக்டர் சார் கிட்ட கேட்கல, ஏன்னா அவங்களாம் எங்கேயோ இருக்காங்க, ஃபாலோ ஷாட் போயிட்டு இருக்கு. ஸோ அதனால் நான் கேட்டு இருக்கேன், சார் நான் ஒழுங்காக பண்ணோம், அம்மா அதெல்லாம் ஒன்றுமே இல்லைம்மா, நல்லா பண்ணுறமா, நீ நல்லா பண்ணுறமா அப்படின்னு சொல்லிட்டு அவர் தான் வந்து தினேஷே லைட்டாக இமிட்டேட் பண்ணி வேற காமிக்கிறீங்களா, ரொம்ப சைலண்டாக ஒன்று பேசுவார். ஒன்றும் இல்லை அப்படிதான் பேசுறாரு. நல்லா பண்றீங்க அப்படின்னு, அந்த மாதிரி நீங்க ஒன்றும் அதெல்லாம் ஒன்றும் இல்லை, நல்லா பண்றீங்க அப்படின்னு இப்படிதான் சொல்லுவாரு. சொன்னனே எனக்கு கொஞ்சம் பூஸ்டப் ஆயிடுச்சு, நல்லா இருந்துச்சு. எனக்கு டைலாக்ஸ் போர்ஷன்ஸ் எல்லாம் கொஞ்சம் கம்மி தான், பட் நல்லா அந்த போர்ஷனை நான் கம்ப்ளீட் நல்லா பண்ணியிருக்கேன்னு நினைக்கிறேன்.